I thank each and everyone who has come here. It's been a 9 years dream which has come true today, and I thank each and everyone for coming here. We started this Inspiration Trust 4 years before, but this has come as a dream 9 years before, and it just come true. I have no speech. I should thank my seniors, my juniors. They are from NCC Infantry. They've done a fantastic work, right from cameraman, right from the designing, right from the video editing. Everything was done by them. I was just watching everything, right? So, இது ஸ்டோரி வந்து லைக் சிம்பிளாக சொல்லணும்னா லைக் எனக்கு இப்போ வார்த்தை வரல. நிறைய ஹோம்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க, சில பேர் போகாமல் இருக்கலாம். பசங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் என்னவா வரணும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, நிறைய பேரை பார்க்கும்போது நெக்ஸ்ட் நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிறது தெரியல. சில பேர் கேட்கும்போது நான் யூடியூபர் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி இருக்கணுன்றாங்களே தவிர ஏன் நான் ஒரு அப்துல் கலாம் ஆகக்கூடாது? ஓகே, அடுத்தவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளமை நம்ம பார்க்கும்போது தான் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது ஒரு பெரிய ஒரு விடை தெரியாத புதிராகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஃபாரின் போனேன், யூஎஸ் போனேன், வியட்நாம், ஹாங்காங், எங்கெல்லாம் போகும்போதும் உங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஐ லவ் அமெரிக்கா, ஐ லவ் வியட்நாம், அப்படி ஐ லவ் மலேசியான்னு சொல்லிட்டு யூ லவ் லாட்ஸ் ஆஃப் கீ செயின்ஸ், அதை பற்றி போர்ட்ரே பண்ணுற டிஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் தென் இந்தியாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா யூ வில் நாட் see a single portrait of like India, I love my Indiaன்னு இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய வருத்தம். என்னடா இது, நம்ம நாட்டு மேலே ஒரு பற்றுதல் யாருக்குமே வர மாட்டேங்குது, வளரவும் விட மாட்டுறாங்களேன்னு ஒரு வருத்தம். அப்போது வந்து கீ செயின் ஒன்று பார்த்தோம், ஐ லவ் இண்டியான்னு சொல்லிட்டு. ஓகே, அதை போடலான்னும் போது அந்த கீ செயின் வந்து இட் வாஸ் இன் மெட்டல் விச் வாஸ் லைக் 140 rupees. இந்த என்டையர் ஈவெண்ட்டுக்கு வந்து பேக்கெட்டில் நம்ம கிட்ட அவ்வளோ பைசா இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் மை டீம் அண்ட் ஃபேங் அண்ட் மல்டிபிள் டீம்ஸ் இங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்து ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஓகே, அண்ட் இந்த கீ செயினை கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தர் கையிலையும் நம்மளோட ஃப்ளாக் போய் நிற்கணும், ஐ லவ் மை கண்ட்ரிங்கிற ஒரு ப்ரைடு ஃபீல் வரணும் அப்படின்னு வரும்போது வி கிரியேட்டட் திஸ். உங்கள் எல்லாருக்குமே இந்த கீ செயின் கொடுப்பாங்க. இது நம்ம கண்ட்ரி. ஆர்மி ட்ரை பண்ணேன், கிடைக்கல. I've got the veterans here, the seniors. ஓகே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோயிலெலாம் போக மாட்டேன். எனக்கு கோயில் போவேன், பட் கோவிலை விட எனக்கு ஆர்மி இஸ் லைக் பிக் காட். அவங்க இல்லைன்னு நம்ம இங்கே இருக்க முடியாது. பட் அவங்கள நம்ம மதிக்கிறோமானாக்கா கிடையாது. ஓகே, ஸோ வி ஷுட் கேரி திஸ் இஸ் மை கண்ட்ரி, அந்த ஒரு ப்ரௌட் ஃபீல் வேணும். அண்ட் நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கூடாது, எவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்கூடாது. ஓகே, என்னோடய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கல்ச்சர், இந்த ப்ரைடு நம்ம கேரி பண்ணலைன்னா நம்ம மனுஷனை வாடுறதுக்கு தகுதியே கிடையாது. பட் இதுக்கு மேலே பேச எனக்கு வார்த்தை இல்லை. என்டையர் கிரெடிட் டு மை ஃபேமிலி. அம்மா இங்கே இருக்காங்க, என்னோடய ஒய்ஃப். அங்கே 2 பேர் தான் வந்து பீச்சில் உட்காந்து தான் இந்த ஃபேமிலி இன்ஸ்பிரேஷன்ஸுங்கிற பேரை கொண்டு வந்தோம். ஐ ஹோப் லைக் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸுங்கிற வார்த்தை வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இதை வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். நம்ம கண்ட்ரி வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 வரணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஒரு யங்ஸ்டருமே உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் வரணும், ஒவ்வொருத்தரும் ஒரு அப்துல் கலாமாக வரணும். இந்த கண்ட்ரி இஸ் நாட் அ கண்ட்ரி, அது அதுக்கும் மேலே. இது ஒரு மண்ணு கிடையாது, அதை தாண்டி ஒரு புண்ணியத்துவம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்குது. அதை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வளர்த்துக்குங்க. இந்த ஃபேமிலி 365 அக்ராஸ் இந்தியா போகணும். ஒரு ஆர்ஃபனேஜும் இல்லை ஓல்டேஜ் ஹோமும் சாப்பாடு இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. கரெக்டாக? ஃபேமிலி 365 பர்பஸே வந்து 365 குடும்பங்களை கனெக்ட் பண்ணுறோம். அதில் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சாப்பாடு மட்டும் கொடுக்கல, அதில் நீட்ஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹோம்ஸில் தேவையான நீட்ஸ், சரி நீங்கள் அதில் ஓல்டேஜ் ஹோம்ஸ் பார்த்துருப்பீங்க. மெடிக்கல் நீட்ஸ், நாங்கள் அந்த வீடியோ ஷூட் எடுக்கும் போது போயிருந்தோம். ஒரு ரூம்குள்ளே போக முடியல, அந்தளவுக்கு ஸ்மெல். ஏன்னா அங்கே வயசானவங்க வந்து அங்கேயே யூரினேட் பண்ணி, ஓகே, அவங்களோட அந்த ரூம்குள்ளே போக முடியல, அவ்வளோ ஸ்மெல். எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். பட் அந்த ரூமுக்குள்ளே 10 பேர் இருந்தாங்க. அந்த ரூம் இருக்கவங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு 4 வயசானவங்க இருக்காங்க, அவங்க போய் க்ளீன் பண்ணுறாங்க.
நம்மளுடைய வேஸ்ட்டை கழுவணும் அப்படின்னா நமக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களோட டயப்பரும் அடுத்தவங்களோட யூரினரையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது பெரிய தியாகம். அந்த தியாகத்தை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் அவங்கள ஹானர் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்கள நாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த ஃபேமிலி 365. இந்த 365 பேரும் அந்த ஹோம்ஸை வந்து பார்த்துக்கணும். என் வீட்டில் ஒரு குப்பை இருக்குன்னா நான் தான் அள்ளணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேறு எவனோ ஒருத்தன் அள்ளுவான், கவர்மெண்ட் வந்து அள்ளும், வேறு ஏதாவது ஒரு NGO வந்து பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது என் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, இல்லை ஆர்ஃபனேஜ் இருக்குன்னா அவங்களுக்கு தேவையானதை நாம் தான் செய்யணும். அந்த ஃபேமிலி 365 ஃபேமிலி அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கு நம்மளுடைய ஃபண்டு போக தேவையில்லை, அங்கேருந்து ஃபண்டு உள்ளே வர தேவையில்லை. எந்த நாட்டுடைய பணம் இங்கேயே இருந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். மருத்துவம் 365 குடும்பங்கள் இருக்காங்க, 30 பேர் இல்லை 50 பேர் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவம். இப்போ இங்கே பத்மினி மேம் இருக்காங்க, என்னுடைய பிராணிக் ஹீலிங் குரு. 2002-03 நினைக்கிறேன், பட் எனக்கு அவங்களை இன்றைக்கி வரும்போது ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க என்ன. ஓகே, ஸோ இந்த மாதிரி வசீர் சுல்தான் அக்குபஞ்சர் வந்திருக்காங்க. ஸோ நான் நிறைய கற்றுக்கு குமரவேல் சித்த வைத்தியம் இருக்காங்க. ஸோ இயற்கை பாரம்பரிய மருத்துவத்தை அடுத்த நிலை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அது எனக்கு விதைக்கப்பட்டது. இந்த அப்ளிகேஷன் மூலயமா அந்த ஹோம்ஸில் இருக்கிறவங்களுக்கு we are going to conduct free class. ஓகே, இட் வில் பி ஆன்லைன் கிளாஸ். அந்த ஆன்லைன் கிளாஸில் வி வில் ஹேவ் செஷன்ஸ். சரி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா அதில் ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 1 hour யோகா, 1 hour வந்து பிராணிக் ஹீலிங், 1 hour கேன் பி அலோபதி, 1 hour கேன் பி ஆஃப் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ஆர்கனைஸ்ட் இன் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு. ப்ளஸ் அந்த ஹோம்ஸில் இருக்கவங்க 30 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி அவங்களோட டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறது, சிட் சேட் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் அவங்கள எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருந்திருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு கற்றுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க, ஏதாவது ஸ்கில் எதாவது கற்றுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நாம் இந்த ஆப் மூலயமா லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் அவங்க தமிழ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், இல்லை ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஊறுகாய்க்கான ஒரு மார்க்கெட் 365 கார்ட்டுன்னு ஒன்று லான்ச் ஆகும் விரைவில், ஃபேஸ் 2ல். அந்த கார்ட்டில் அந்த 365 ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அந்த 365 ஃபேமிலி, அதாவது அந்த ஹோமில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த 365 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது சேல்ஸ் ஆகும். ஸோ தட் இவங்களுக்கு ஒரு ரெவென்யூவும் கிடைக்கும். ஓகேங்களா, டைமும் பாஸ் ஆகும். அந்த 365 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு திஸ் பிகம்ஸ் லைக் ஒரு கனெக்ட். என்னோட அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய பாட்டி எனக்கு ஒரு ஊறுகாய் செஞ்சு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரன் சொன்னான்னா அது நம்ம 365ஓட சக்ஸஸ், ரைட்? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. 365 ஃபேமிலி நம்ம இணைஞ்சு பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். எங்கேயுமே அன்பு தான் இருக்கணும். நன்றி. Next on the row is Mr. H.R. Kumaravel. இதுக்கு முன்னாடி 3 பேர் வந்தாங்கல்ல, பத்மினி மேம், வசீர், அண்ட் தென் வசீர் சுல்தான், அண்ட் தென் குமரவேல். இவங்க 3 பேருமே வந்து இயற்கை மருத்துவத்தை இயற்கையாக வந்து சொல்லி தந்தவங்க. நான் கற்றுக்கண்டு அது மூலிமா நிறைய பேருக்கு வந்து இயற்கையான வழியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும், மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் பாட்டி வைத்தியம் அப்படின்னு முன்னோர்கள் இருந்திருந்தாங்க. இதே கான்செப்டை வந்து ஒரு முதியோர் இல்லத்துலேயும் வந்து நம்ம இந்த பாட்டிகளை வந்து ஒரு மருத்துவ மேதைகளாக மாற்றிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த 365 குடும்பத்துக்கும் மருத்துவம் அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம யாருக்குமே வந்து நோய்ங்கிறத பற்றி கவலைப்பட வேணாம், பாட்டிகளை அங்கே உருவாக்கிடலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான்
இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்களை வந்து இங்கே வர வச்சுருக்கோம். ஸோ இவங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம கண்டிப்பாக வேணும். இவங்கெல்லாம் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா நம்மளோட சமுதாயத்தில் மருந்து அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லாமல் போயிடும். வசீர், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஜெயக்குமார் வந்து இயற்கை விவசாயம் 13 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃபார்ம்லேண்ட், இவரோட ஃபார்ம்லேண்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே விவசாயம் எல்லாம் இவர் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னே ஒரு 4 days கழிச்சு ஒரு பேரண்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, எத்ராஜ் காலேஜ் அது வந்து படிக்கிற பொண்ணு, அவங்க பேரண்ட் கால் பண்ணிவிட்டு, என்னோட பொண்ணு வந்து என்ன பண்ணிங்க நீங்கள் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு, என்னடா இன்னும் தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கே அப்படின்னு. அவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, என் பொண்ணு அங்கே வந்தால் என்ன பண்ணீங்க அப்படின்னாங்க. இல்லை மேடம், நாங்கள் போனோம், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். என் பொண்ணு எப்போவுமே சாப்பிடும் போது தட்டை சுற்றி சாப்பாடு வெளியில் சிந்திருக்கும். இந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பருக்கை கூட வெளியில் வேஸ்ட் பண்ணல அப்படின்னாங்க. பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ப்ரோக்ராமில் கொண்டு போனோம்னா 4 டீமாக பிரிப்போம். ஒரு 100 பேர் 200 பேர் 4 டீமாக பிரிச்சுட்டு ஒரு டீம் வந்து ஜெயக்குமார் சேத்துல இறங்கி நாற்று நடுறத எப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் சேத்துல இறங்கி நாற்றை நடணும் அப்படின்னா குனிஞ்சு நிமிர்ந்து நாற்றை நடணும். அது எவ்வளோ கஷ்டங்கிறது அங்கே இறங்கி நின்னா தான் தெரியும். செகண்ட் டீம் வந்து இயற்கை விவசாயம்னா என்ன, அதில் என்ன எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. 3வது டீமுக்கு வந்து நான் வந்து இயற்கை மருத்துவத்தை இயற்கையாக அப்படின்றத சொல்லிக் கொடுப்பேன். 4வது என்னோட மனைவி என்ன பண்ணுவாங்க, இயற்கையான பாரம்பரிய மருத்துவம், அதாவது பாரம்பரிய விளையாட்டு, கல்லாங்கா, பல்லாங்குழி, இந்த மாதிரி விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய மருத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்ஸ் இதுதான் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு இயற்கையான உணவு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஜெயக்குமார் மிகப்பெரிய உதவி. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லாஸ்ட் 4 வருஷத்தில் கடந்து வந்த பாதையில் நமக்கு உதவினவங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஹானர் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜெய். இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. நம்ம எல்லாம் சிட்டியில் இருக்கோம், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் நம்ம போய் பார்த்தது கிடையாது. 4 மணிக்கு போனீங்கன்னா மாடுங்களை கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே கட்டிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலில் வந்து கேட் இருக்காது, கம்பி இருக்காது, ஜன்னல் இருக்காது. 4 மணிக்கு அப்புறமா மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டி விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் போனீங்கன்னா அந்த பசங்க போயிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இன்றைக்கும் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான பெயிண்டிங், கிரில் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம ராஜீவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம காலேஜ்லேருந்து பசங்களை கூட்டின்னு போவோம், அவங்கள வச்சு அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வரைய சொல்லி கொடுத்து, அங்கே காசு பெருசாக வாங்க மாட்டார், கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். கம். ஸோ இவங்க வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட். நம்ம என்ன சொல்லணுமோ அங்கே பசங்களுக்கு எப்படி இயல்பாக சின்ன குட்டிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எப்படி வந்து அவங்கள மனசை தொடணுமோ அந்த அளவுக்கு வந்து இயல்பாக சொல்லி கொடுத்து வரையக்கூடிய மக்கள். அண்ட் ப்ளீஸ் வாங்க. ஸோ அஜித் என்னோட ஜூனியர். இப்போ சைக்கிளிங் சவுத்துலேருந்து நார்த்துக்கு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை விவசாயம், இயற்கையான மரங்கள் நடுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அஜித். ஸோ அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. நன்றி. ஸோ நீங்கள் அந்த பார்த்த அந்த ப்ரொமோ வீடியோ இருக்குல்ல, அந்த ப்ரொமோ வீடியோவை ஃபுல்லாக நமக்கு ஷூட் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். இந்த ப்ரொமோ வீடியோவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது 1.8 lakhs வந்து காஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கம்மி பண்ணலான்னு வரும்போது, ஏன்னா எங்களோட பட்ஜெட் வந்து 30,000, ஏன்னா எல்லாமே சொந்த பணத்துலேருந்து போடணும், காசு கிடையாது. நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு பண்ணி கொடுத்தாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான சோல் இவர். எனிதிங் ஆன் பிரிண்டிங். ஓகே, இஸ் காட் அ பிரிண்டிங் ப்ரெஸ். என்னோட சீனியர் காலேஜில் என்னை ட்ரெயின் பண்ணவர், என்னோட குரு. நான் டெல்லியில் அவார்டு வாங்கிறதுக்கு காரணம் இவர் தான்.
கதிரவன், பிரிண்டிங் ப்ரெஸ், எனிதிங். நீங்கள் பிரிண்டிங் அப்படின்னு சொன்னாலே போதும், நான் இருக்கேன்டா பண்ணித்தரேன்டா அப்படின்றவாரு. ஸோ நீங்கள் பார்க்குற இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டாண்டீஸ்லேருந்து எல்லாமே அவரோட கைவண்ணம். தேங்க்யூ சார். இவர் இல்லைனாக்கா இன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் இங்கே இந்த வீடியோலாம் நம்ம கிடையாது. இவர் தான் வந்து எனக்கு அந்த 1.8 சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோட் ஃபஸ்ட்டு வீடியோக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே முடிக்கும் போது என்னோட பட்ஜெட் 25,000 to 30,000. இவர் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ணா ஃபோன் இருக்காண்ணா, அதில் கேமரா இருக்கா கொடுங்க, நான் எடுத்துறேன் உங்களுக்கு, நான் பண்ணித்தரேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம எப்பெல்லாம் துவண்டு போகும்போதும் கடவுள் வந்து கூட நின்று கை தூக்கி விடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் கூட இருந்து நான் இருக்கேன், நான் வேணா பண்ணிக்கலாம், ஃபோன் இருக்குண்ணா போகணுண்ணா, அதில் கேமரா எடுக்கலண்ணா, அந்த வீடியோ வரும்ல அது போதும் பண்ணிக்கலாம், உங்கள் கான்செப்ட் வெளியில் போகணும். நெக்ஸ்ட் சரி, எல்லாருக்கும் வந்து சோபனா ஸ்ரீதரன் நீங்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது கணேஷ் பிரியா. ஏன்னா அவங்களுக்கு 1 year old பேபி இருக்காங்க. விட்டுட்டு டே அண்ட் நைட் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சாவி கொடுத்துருவோம், வருவாங்க, அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களே போவாங்க. ஸோ அதனால் வி ஆர் ஆக்சுவலி பிளஸ்ட் டு ஹாவ் அ நைஸ் டீம். இங்கே உட்காந்துருக்காங்க எல்லாருமே அவங்களே வந்து வேலை செஞ்சுட்டு அவங்களே போவாங்க, நாங்கள் கூப்பிட வேண்டாம். ஸோ தேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இங்கே சோபனா ஸ்ரீதர்லாம் கிடையாது. இந்த டீம் ஸ்பிரிட் தான். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு தேங்க் டு த டீம் மெம்பர்ஸ், டே நைட் ஒர்க் பண்ணவங்களுக்கு. தேங்க்யூ டீம். பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடென்ஸ், பிரைட்னஸ் அதுக்கெல்லாம் மேடம் தான். ஸோ நமக்கு பேசும்போதே வந்து அந்த ப்ரோக்ராமில் வீடியோவில் ஃபுல்லாக நடித்து கொடுத்தாங்க. இது வரைக்கும் நடித்தது இல்லை, ஃபஸ்ட் டைம். அண்ட் எதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே இந்த இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து நார்மல் நம்மளை மாதிரி இருக்க பீப்புள் தான். எதுலேயுமே ஆக்ட் பண்ணலை. எல்லாரும் அவங்களே வந்தாங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு. 2 நாளில் முடித்தாங்க ஷூட்டிங்கு. யூ ஆர் லைக் வாவ், இப்படிலாம் நடிப்பியா நீ அப்படின்றாரு. அண்ட் மை ஃப்ரெண்ட் சுரேகா, தேங்க்யூ. அவங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு வேலை பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து செகண்டரி தான். காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம், இவங்க வேலை முடிச்சுட்டு ஆன்லைனில் வருவாங்க, நேராக வருவாங்க, சண்டே வருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட பாட்டுக்குமே இல்லை, அவங்களோட ஃபுல் ஒர்க்கை விட்டுட்டு அதையும் முடிச்சுட்டு இங்கேயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். உங்களால் தான் இவ்வளோ. தேங்க்யூ. சரி, நான் இன்றைக்கி பேசி ஆகணும் மேம், கண்டிப்பாக. இவங்க என்னோட முதல்ல இன்ஸ்பிரேஷன். இவங்களோட நான் ஒர்க் பண்ணி தான் இவ்வளோ நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டேஜில் நிற்க முடியுமா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இவங்க தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சர்வீஸ்னால் என்ன, சின்னதில் பண்ணலாம், 5 rupeesலேருந்து பண்ணலாம், 1 rupeesலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க தான். இவங்க 40+ years பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் இன்னும் நம்மளுக்கு தெரிய வைக்கணும்னு எங்களோட ஆசை.
இன்னைக்கு நிறைவேறிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி a big inspiration to us. It's a real good day that I really enjoyed my day here. Especially, I always say, a good teacher teaches. A better teacher inspires. A better teacher demonstrates. The best teacher inspires. So everything is inspiration here. So I love this day. I'm all my best to he's my son. சன் மாதிரி அண்ணே தான். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 அடி கூட பாயல, இவர் 16 அடிக்கு 20 அடி பாஞ்சிட்டார். இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு ஐ கேன் சே திஸ் இஸ் a golden Shobana also. They used to come and work for me with a small 6 months baby வச்சுட்டு நைட் என்னை அனுப்பிச்சிட்டு தான் அவங்க போவாங்க எக்ஸிபிஷன்லலாம். ஸோ ஐ cannot say birds are beyond. Birds are very limited. So they are so much they have done to me, like they helped me, and I feel so proud of them now. And I wish all the best. Let this inspiration அப்படியே மல்டி நிறைய போகணும், and they should be successful in life. And this is what I was actually aspiring, and this is a wonderful. I feel very proud of my existence today. தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆக்சுவலி தேங்க்யூ. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்ஸ்பிரேஷன்ஸில் நான் இருக்கக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷன் அதை கொண்டு போகணும். ஓகே, லாஸ்ட் வந்து முடிய போகுது. வோட் ஆஃப் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டு போங்க. ஐ எம் ரியலி சாரி, இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எடுத்து உங்களுக்கு சாப்பாடு எதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் இருந்து நீங்கள் எல்லோரும் கவனித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்ன சொல்கிறது, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி எங்களோட பேரண்ட்ஸுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்கிறோம். நாங்கள் வீட்லேயே இருக்க மாட்டோம், அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க, நீ போயிட்டு வா. அதனால் தேங்க்யூ ஃபார் த வித்தவுட் தெம் வி ஆர் நாட் ஹியர். தேங்க்யூ. சுதர்ஷன் சார் ப்ளீஸ் கம். சிட்டி பேங்க் டைரக்டர், எங்களோட சீனியர், மை கைடு. உதவி ஏதாவது ஹெல்ப்புன்னு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், டேய் நான் இருக்கேன்டா, டன், வேலை ஒர்க் இஸ் டன். எத்தனையோ பேருக்கு வந்து படிக்க வச்சுருக்காரு, படிக்கிறதுக்கான உதவி பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக யாமினி எங்கள் டீமோட ஆல்ரவுண்டர். நடிக்கிறதுலேருந்து பிரிண்டிங், டிசைனிங், ஸ்டிக்கர் ஒட்டுறது, கட்டிங், ஒட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க மாதிரி எனிதிங் யாமினி இஸ் தேர். ஸோ ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃபென்டாஸ்டிக் ரிசோர்ஸ். அண்ட் தென் சாப்பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். சீரக சம்பாவில் பிரியாணி, ஓகே, வரகு தயிர் சாதம், சாமையில் சாம்பார், அப்புறம் ஒரு பாயாசம், வாழைப்பூ வடை. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலை திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாங்க. பட் தென் காஸ்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூ பசங்களுக்கு போய் சேரணும், அந்த சாப்பாடு அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு தெரியணும், நாக்கில் அது ஒட்டணும், அடுத்து தான் வீட்டில் போனால் அவங்க செய்வாங்க. அதனால் காசை பற்றி இல்லை, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி பண்ணியாச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. நவ் தேங்க்ஸ் டு யாமினி. Good afternoon, everyone. As we come to the conclusion of this wonderful inauguration and mobile application launch ceremony of Family 365, it's my privilege and honor to deliver the vote of thanks on behalf of the Family 365 team. First and foremost, I extend my heartfelt gratitude to our esteemed chief guest, Mrs. Sheetal Ranjani, TCS HR, for gracing this event with her presence and sharing such inspiring words with us. Your insights truly motivated us. As a special thanks to our distinguished special guest, Dr. Rajkumar from Lifeline Hospital, Mr. Rajkumar, social worker and blood donation activist, Major General Indrabalan sir, retired army officer, and Mr. Hari Krishnan from IIT Madras. Your presence and support have added immense value to our event, and we are deeply grateful for your words of wisdom and encouragement. We also extend our appreciation to Mr. E.C. Sridharan
who played a crucial role in launching the app and inviting our esteemed guests. Your support means a lot to us. A huge thank you to Theatre Car and team for the engaging and thought-provoking OPV 1971 play, which added a special dimension to today's program. Our sincere gratitude to Ms. Sureka for the warm and welcoming address, setting the perfect tone for this event. A special mention to all the individuals and team behind the show, Mr. Manoj AR for photography and videography, Mr. Sri Ganesh Subramaniam, the direction team, Ms. Haripriya Sri Ganesh for the event management, Mr. Rishank Verma for drone coverage, Mr. P.H. Krishnan for supporting us throughout the event, Mr. Kadiravan digital support, and also cadets from all other colleges who supported us to make this event a success. I also wish to extend my thanks to Master of Ceremony Ms. Divya Jacob to taking this event a beautiful flow. Your dedication and coordination made everything seamless. I would also like to express my deep gratitude to our organizing team, volunteers, technical crew, and who worked tirelessly behind the scene and ensure that everything ran smoothly today. And finally, a huge thanks to all our guests here. Your support and enthusiasm make initiatives like Family 365 possible. This mobile application is designed to strengthen family connections, and seeing this world gathering reinforces the importance of togetherness and support. Once again, thank you all for making this event a grand success. Thank you so much. As we move on the end of the event, I request everyone to stand up for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता